பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளின் விசேஷித்த ஜெப நாளில் பங்கு கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்தில் கூட தேவன் இந்த மாதத்திற்கு என்று நமக்காக கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனம் லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நாம் வாசிக்க கேட்போமா? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையால் தேவன் நம்மை தேடி கண்டுபிடித்து நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். நாம் துளைந்து போனவர்களாய் இருந்தோம். ஆண்டவருடைய உறவை விட்டு பிரிக்கப்பட்டவர்களாக, நம்முடைய இஷ்டத்தின்படியாக, மாம்சத்தின் கிரியைகளின்படியாக, கீழ்ப்படியாமை நிமித்தமாக, பாவம் என்கின்ற அந்த காரியம் மனிதனுடைய வாழ்க்கையில் காணப்பட்டதின் நிமித்தமாக தேவனோடு இருந்த அந்த உறவை மனிதன் இழந்து போனான். ஆகையால் நாம் ஒவ்வொருவரும் தேவனோடு இருந்த அந்த உறவை இழந்து போனவர்களாய் இருந்தோம். அந்த உறவை புதுப்பிக்கும்படியாக, காணாமல் போன நம்மை மீண்டும் கண்டுபிடித்து ரட்சிக்கும்படியாக மனுஷகுமாரன் இந்த பூமியில் தோன்றினார். இந்த மாதம் இயேசு பூமியில் வந்து பிறந்ததை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிற ஒரு மாதமாக நமக்கு இருக்கிறது. ஆகையால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் நம்மை தேடி வரவில்லை என்றால், அவர் நமக்கு ரட்சிப்பை கொடுக்க அவர் ஒரு திட்டத்தை வகுக்கவில்லை என்றால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. ரட்சிப்பினால் உண்டான நன்மைகளை நாம் அனுபவித்திருக்கவே முடியாது. ரட்சிப்பினால் நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகள் ஏராளமாக இருக்கிறது. சாபத்திலிருந்து தேவன் விடுதலையை கொடுத்து மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் காணும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். சமாதானத்தை கொடுத்திருக்கிறார், சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார், செழிப்பை கொடுத்திருக்கிறார். நன்மைகளை நாம் பெற்றவர்களாய் இருக்கிறோம். சரீரத்தில் சுகத்தை பெற்றவர்களாய் இருக்கிறோம். பலவீனங்களை அவர் சுமந்து கொண்டார். நமக்காக அவர் தரித்திரரானார். ஆகையால் நாம் போக வேண்டிய அந்த பாதையில் கடந்து போய் விட்டதினால் நாம் இந்த நாளில் சந்தோஷத்தோடு, களிக்கூறுதலோடு, ஆசீர்வாதத்தோடு நாம் காணப்படுகிறோம். ஆகையால் நாம் எது நிமித்தமாக இவ்வளவு ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றவர்களாய் இருக்கிறோம் என்பதை நினைவு கூறுவது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. ஆகையால் நினைவு கூர்ந்து என்னெல்லாம் நன்மையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி ஒரு பட்டியலை நீங்கள் போடும்படியாய் நான் கேட்கிறேன். குறித்து வைங்க. என்னெல்லாம் ஆண்டவர்கிட்ட நான் பெற்றிருக்கிறேன் அப்படின்னு குறித்து கொண்டு அதற்காக நன்றி சொல்லுங்கள். தினமும் கொஞ்சம் கொஞ்சம் குறிப்புகளை எடுத்து அதற்காக நன்றி சொல்லுங்கள். உங்களுடைய இருதயம் நன்றியினால் நிரம்பும். தேவனுடைய இருதயம் களி கூறும். ஏனென்றால் அவர் உங்களுக்காக பட்ட பாடுகளின் நிமித்தமாக நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை அவர் காணும்போது அவர் நிச்சயமாய் மகிழ்கிற தேவனாக இருக்கிறார். எப்படி காணாமல் போன ஒரு ஆட்டை தன் மேய்ப்பன் கண்டுபிடிக்கும் பொழுது அவர் மகிழ்ச்சியாய் இருக்கிறார் என்று சொல்லி லூக்கா 15ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வசனங்களில் நாம் அதை பார்க்க முடியும். வாசிக்க கேட்போம். உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடே அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்கும்போது ஒரு மேய்ப்பன் 100 ஆடுகளை உடையவனாக இருந்தான். அந்த 100 ஆடுகளும் அவனுக்கு சொந்தமானதாய் இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ அவனுக்கு சொந்தமான அந்த 100 ஆடில் ஒரு ஆடு காணாமல் போயிற்று. அந்த ஒரு ஆட்டை தேடி அந்த மேய்ப்பன் கடந்து போகிறதை பார்க்கிறோம். அந்த ஒரு ஆடு அந்த மேய்ப்பனுடைய ஆடு. அந்த மேய்ப்பன் என்னுடைய ஆடு காணும், அதை நான் கண்டுபிடித்தே ஆவேன் என்று சொல்லி அவன் பின்தொடர்ந்து செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் இந்த இடத்துல மேய்ப்பனுக்கும் அந்த ஆட்டுக்கும் உள்ள உறவு ஒரு தனிப்பட்ட உறவாய் இருக்கிறது. அதுபோல தான் நம்முடைய மேய்ப்பர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் ஒரு உறவு உண்டு.
அவர் நம்மை நேசித்தார். அவர் நம்மை நேசித்தபடினால் நமக்காக ஜீவனை கொடுத்தார். ஜீவனை கொடுத்து பிதாவோடு இருக்கிற அந்த உறவில் நம்மை ஒன்று சேர்த்தார். அப்போ அந்த உறவு எவ்வளவு முக்கியமானது. அவர் என் தகப்பனாய் இருக்கிறார், நான் அவருடைய பிள்ளையாய் இருக்கிறேன். அப்போ நான் அவருக்கு சொந்தமானவர், அவர் எனக்கு சொந்தமானவர். இந்த உணர்வு இந்த காலங்களில் அதிகமாய் நமக்கு காணப்பட வேண்டும். இந்த உணர்வு ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கும் என்றால் அந்த மனிதனை எதுவும் அசைக்க முடியாது. என் தேவன் என் தகப்பனாய் இருக்கிறார், அவர் என் தகப்பனாய் இருக்கும்போது எதை குறித்து நான் கவலைப்படணும் என்று ஒரு நிச்சயம், ஒரு மனத்தில் ஒரு தைரியம் அந்த மனிதனுக்கு உண்டாகிறது. அப்போ என் தகப்பன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் உணர நம்முடைய சூழ்நிலையை குறித்து நாம் பாரப்படுவதோ பயப்படுவதோ கலங்குவதோ எதுவுமே நம்ம வாழ்க்கையில் இருக்காது. ஏனென்றால் அந்த உறவு, என் தேவன் அவர் சர்வ வல்லவர், சர்வத்தையும் செய்யக்கூடியவர், அவர் என் தகப்பனாய் இருக்கிறாரே, அந்த உறவை உணர்ந்து கொண்ட மனிதன் வெற்றி வாழ்க்கை வாழ்கிறார். என் தேவன் அவர் என் தகப்பனாய் இருக்கிறார் என்கிற நிச்சயம் இருக்கிற ஒவ்வொருவரும் அவர்கள் ஆசீர்வாதத்தை சுகந்தரித்து கொள்கிறவர்களாய் இருக்கிறார்கள். தங்களுக்கென்று தேவன் பெற்றுக் கொடுத்த சகலவித நன்மைகளையும் சுகந்தரித்து கொள்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் சுதந்திரவாளியாய் இருக்கிறார்கள். வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வசனங்கள். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்திற் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாய் இராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனேயானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாய் இருக்கிறாய். இந்த இடத்துல நம்ம பார்க்குற காரியம், நாம் அவருக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றவர்களாக இருக்கிறோம். அது மட்டுமல்ல, அங்கே சொல்லப்படுகிறது தேவனுடைய ஆவியை நம்முடைய இருதயத்தில் அவர் கொடுத்தபடினால் அவர் நமக்குள்ளே இருந்து அப்பா பிதாவே என்று சொல்லி அந்த உறவை அவர் உறுதிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறதுனால அவர் அந்த உறவை ஸ்திரப்படுத்துகிறார். அந்த உறவில் இருக்கிற மேன்மையை, நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் இப்படிப்பட்ட உறவு இரட்சிப்பின் நிமித்தமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த உறவில் நாம் நிலை நிற்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. சில நேரத்தில் பாருங்கள், நாம் ரட்சிக்கப்பட்டது நிமித்தமாக நாம் அவர் பிள்ளைகளாக மாறிட்டோம். அதனால் அவர் தகப்பன், நாம் பிள்ளை என்கின்ற ஸ்தானம் மாறுவது கிடையாது. ஆனால் நாம் அவரோடு பேசுகிறோமா, பழகுறோமா, அவர் சத்தத்தை கேட்குறோமா, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா, இதில் வித்தியாசம் நிச்சயமாக இருக்கிறது. சில பிள்ளைகள் பெற்றோருடைய வார்த்தை கேட்பாங்க, அப்படியே கீழ்ப்படிவாங்க, அவங்கள நேசிப்பாங்க, அதை தெரியப்படுத்துவாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு பேச்சுவார்த்தை இருக்கிறது, அந்த இடத்துல ஒரு உறவு, நல்ல ஆரோக்கியமான உறவு இருக்கிறதை நாம் பார்க்குறோம். இதே சில குடும்பங்களில் நம்ம பார்க்கும்போது பெற்றோர்கள் சொல்கிறத பிள்ளைகள் கேட்குறதில்ல, பிள்ளைகள் சொல்கிறத பெற்றோர்கள் காரியங்களை செய்கிறதில்ல. இப்போ அந்த இடத்துல ஒரு ஒருமனம் இல்லை. அங்கே ஒரு உறவு முறை கூட அந்த இடத்துல பாதிக்கப்படக்கூடிய விதத்தில் ஒரு தொடர்பு இல்லாத ஒரு சூழ்நிலை உண்டாகலாம். ஏதோ ஒரு மனஸ்தாபத்தின் நிமித்தமாக பேச்சுவார்த்தையே இல்லாமல் இருக்கும். அப்போ அப்பா தான், இவங்க பிள்ளை தான், அது மாறுறது கிடையாது. ஆனால் அந்த இடத்துல உறவு இருக்குதா அப்படின்னு கேட்டால் அது இல்லை என்று தான் சொல்ல முடியும். அப்போ நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவன் நம் தகப்பனாக இருக்கிறார், நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனால் அந்த உறவு அவசியமாய் இருக்கிறது. நாம் அவரோடு பழகுவதும் பேசுவதும், அவர் சத்தத்தை கேட்பதும், நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதும், இதில் தான் நம்முடைய ஆசீர்வாதமே இருக்கிறது.
இந்த உறவில் தான் நம்முடைய வாழ்க்கையின் மேன்மையே இருக்கிறது. இந்த உறவில் இருக்கிற அந்த ஆசீர்வாதம் தான் நம்மளை உயர்த்துகிறதாய் இருக்கிறது. ஆகிய அந்த புத்திர சுவிகாரத்தை பெற்றிருக்கிறோம் என்றால், அவருக்கு சொந்தமானது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு எதெல்லாம் சொந்தமோ அதெல்லாம் எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா நமக்கு அந்த உறவு இருக்கும்போது தான் நாம் அதை சொல்ல முடியும். இந்த உறவு இருக்கும்போது தான் நாம் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும், அனுபவிக்க முடியும். ஆகையால் உறவு முதல் படியாக இருக்கிறது. இந்த உறவில் நாம் பலப்படுவோமாக. இந்த உறவு தான் எல்லா நன்மைக்கும் பேஸான ஒரு அடித்தளமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்குறோம், இப்படிப்பட்ட உறவில் இருக்கிற அந்த ஆடு ஒன்று காணாமல் போய்விடுகிறது. அப்போ எப்படி காணாமல் போயிருக்கும் நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, ஒருவேளை அந்த மேய்ப்பன் நடத்துகிற பாதையில் அது போகாமல் வேற ஒரு பாதையை பார்த்து ஆசைப்பட்டு அங்கே போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கோம். மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்காமல் கீழ்ப்படியாமல் அது கடந்து போயிருக்கும். இல்லை வேற எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாரும் போயிருப்பாங்க, எங்கே போகணுன்னு தெரியாது, பாதை தெரியலை, வழி தெரியாமல் தவித்து அது அப்படியே காணாமல் போயிருக்கும். அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம், தெரிந்தே இங்கே போகக்கூடாதுன்னு தெரிஞ்சு மேய்ப்புடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போயிருந்தாலும் ஆடு காணா போகுது. அதே நேரத்தில் சில நேரத்தில் அறியாமை நிமித்தமாக அந்த ஆடு காணா போவதற்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த கேட்டகரியில் எந்த கேட்டகரியில் நம்ம இருந்தாலும் தேவன் நம்மை நேசிக்கிறார். மீண்டும் அவர் நம்மை அணைத்து கொள்ள விரும்புகிறார். மீண்டும் அவர் நம்மை சேர்த்து கொள்ள விரும்புகிறார். மீண்டும் அவர் அந்த மந்தையில் நம்மையும் சேர்க்கும்படியாக அவர் பிரயாசப்படுகிற தேவனாக இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல நாம் தவறி போயிருப்போம் என்றால், வழி விலகி போயிருப்போம் என்றால், மேய்ப்பன் உங்களை நேசிக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. மேய்ப்பனிடத்தில் வாங்க, அவர் உங்களை சேர்த்து கொள்வார். உங்களுடைய சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், பிரச்சனை நீங்கள் சிக்கி கொண்டு இருந்தாலும், இயேசுவே என்று சொல்லி இருக்கிற இடத்துலேருந்து கூப்பிடுங்க, அவர் உதவும் கரத்தை உங்களுக்கு நீட்டுவார். ஆகையால் மேய்ப்பனுடைய அன்பை புரிந்து கொள்ளும்போது அந்த உறவில் மீண்டும் நாம் வந்து பலப்பட, அதன் மூலமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அது நமக்கு உதவி செய்கிறதாய் இருக்கிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். இந்த வசனம் சொல்லுகிறது, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அப்படின்னா அந்த ஆடு மாம்சத்தில் செயல்படும் போது தான் காணா போகுது இல்லைங்களா? அப்போ உலக பிரகாரமான காரியங்கள் நம்ம ஈர்க்கும் பொழுது, மாம்சத்தின் கிரியைகள் நம்ம ஈர்க்கும் பொழுது, நாம் அந்த மாம்சம் நம்மை நடத்துகிற பாதையில் போகாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்படி இருப்போம் என்றால் தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளும் பராமரிப்புக்குள்ளும் நாம் பத்திரமாய் தங்க முடியும். ஆனால் மாம்ச இச்சைக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது நாம் போய் ஆபத்தில் சிக்கிக்கொள்கிறோம். பொல்லாத விலங்குகிட்ட மாட்டிக்கிறோம், இல்லை அந்த குகையில் போய் நாம் சிக்கிக்கொள்கிறோம், இல்லை முள்ளை போய் நம்ம சிக்கிக்கொள்கிறோம். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இந்த உலகத்தில் சத்ருவானவன் நமக்கு விரோதமாய் வைத்திருக்கிறான். அப்போ தேவனுடைய பாதுகாப்புலேருந்து நம்ம வெளியே போகும்போது பிசாசானவன் என்ன செய்கிறான், இச்சையை நமக்கு கொடுத்து அதன் மூலமாக அந்த பாதுகாப்பின் எல்லையிலிருந்து நம்மை அவன் வெளியே கொண்டு வந்து அவனுடைய யோசனையை, அவனுடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறான். அவனுடைய திட்டம் என்ன? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் வந்தான். அப்போ அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாதபடிக்கு இருக்க வேண்டும் என்றால் நாம் தேவ பிரசன்னத்துக்குள்ளே, அவருடைய எல்லைக்குள்ளே, அவருடைய பாதுகாப்புக்குள்ளே நம்ம இருக்க வேண்டும். அப்போ மாம்சத்தின் இச்சைக்கு நாம் இடம் கொடாது இருக்க வேண்டும் என்றால் வசனம் என்ன சொல்லுகிறது? ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்போ ஆவிக்கேற்றபடி நம்ம நடக்கும் பொழுது, ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்கும்போது, ஆவியானவருக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது, ஆவியானவர் செம்மையான பாதையில் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். சரியான பாதையில் ஆண்டவர் நடத்துவார். எது நமக்கு பாதுகாப்பான இடம், எங்கே போனால் நமக்கு போஷாக்கு கிடைக்கும், எங்கே போனால் நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆகையால் ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிற பாதையில் நம்ம கடந்து போய் அந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்ளும்போது அது நமக்கு இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் நன்மையும் கொடுக்கிறதாய் இருக்கிறது. நிறைய நேரங்களில்
நாம் செய்கிற தவறு என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, நாம் விருப்பப்படுகிறதை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் செயல்படுத்த துவங்கிட்டு, ஆண்டவரே இந்த காரியத்தை எனக்கு ஆசீர்வதித்து கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். தேவ ஆவியானவர் நம்மை அப்படி நடத்துகிறவர் அல்ல. இது மாம்சத்திற்கு நாம் இடம் கொடுக்குறோம். நாம் விரும்புகிறோம், அதை தேவன் ஆசீர்வதிக்க வேணும் அப்படின்னு நம்ம கேட்குறோம். அது தேவனுடைய வழி நடத்துதல் அல்ல. நாம் மாறாக செய்ய வேண்டிய காரியம், ஒரு காரியத்தை செய்யும் முன்பாக, இல்லை ஒரு தீர்மானத்தை எடுப்பதற்கு முன்பாக ஆவியானவரிடத்துல நம்ம கேட்கணும். ஆவியானவரே, இது உம்முடைய சித்தம் தானா? இந்த பாதையில் நான் போகலாமா? இந்த காரியத்தை நான் செய்யலாமா? அப்படின்னு சொல்லிட்டு நாம் கேட்டு செயல்பட வேண்டும். சில நேரத்தில் மனிதர்கள் இப்படி சொல்ல நான் கேட்டிருக்கேன். நான் ஆவியானவர்கிட்ட கேட்டுட்டு தான் நான் செஞ்சேன். அவங்க கேட்டுட்டு செஞ்சாங்க. ஆனால் ஆவியானவர் என்ன மறு உத்தரவு கொடுக்கிறார் அப்படின்றத வெயிட் பண்ணி அந்த உத்தரவை பெற்றுக்கொண்டு செய்தார்களா அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் அதுக்கு பதில் சொல்ல முடியலை. நான் கேட்டேன், நான் ஜெபிச்சேன், நான் செஞ்சேன், அது உங்களுடைய பங்கு. நீங்கள் விருப்பப்பட்டீங்க, நீங்கள் கேட்டீங்க, நீங்கள் செஞ்சீங்க. ஆனால் ஆவியானவர் அதை குறித்து உங்களிடத்தில் என்ன சொன்னார்? அதை செய்ய சொன்னாரா? நீங்கள் யோசித்து பார்க்கணும். ஆண்டவர் வழி நடத்தினாரா? ஆண்டவர் அதை குறித்து உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரா? நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். சில நேரத்தில் அவ்வளோதான், செய்யலைன்னா போயிடும், டைம் ஆயிடுச்சு, அந்த டைம் பார் ஆகிடும். அதற்காக நீங்கள் அவசரப்படாதீங்க. பிசாசு அப்படி தான் உங்களை துரிதப்படுத்தி தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்காதபடிக்கு அவனுடைய திட்டத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றும்படியாக உங்களை உந்தி தள்ளுவான். ஆனால் அவைகளுக்கு இடம் கொடாமல் தேவனுடைய பாதத்தில் நீங்கள் அமர்ந்திருந்து தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய வழி நடத்துதலை பெற்றுக்கொண்டு நீங்கள் செய்வீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் நிச்சயமாய் வெற்றி வாழ்க்கையாகத்தான் இருக்கும். தாவீதுடைய வாழ்க்கையில் அவனுடைய வெற்றிக்கு காரணம் என்ன? அவன் எந்த போர்லையும் அவன் தோற்று போகவே இல்லை. எல்லாவற்றின் மேலும் ஜெயம் எடுத்தான். காரணம் என்ன? எந்த தீர்மானத்தை எடுக்கிறதுக்கு முன்பாகவும் எந்த போருக்கு போகிறதற்கு முன்பாகவும் அவன் தேவனிடத்தில் விசாரிப்பான். நான் போகலாமா வேண்டாமா? நான் ஜெயிப்பனா மாட்டேனா? நான் என்ன செய்யணும்? அவன் கேட்டு அந்த சத்தத்தின்படியாக தேவ வழிநடத்துதலின்படியாக தன்னை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து அவர் சொன்னபடியே செய்ததினால்தான் அவனுடைய வாழ்க்கையில் தோல்வி என்பது இல்லவே இல்லை. நம்ம அவசரப்பட்டு செஞ்சுட்டு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேனே, அவர் என் அப்பா தானே, ஏன் எனக்கு செய்யலை, ஏன் எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்குறதுல பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை நமக்கு கொடுக்க ஆயத்தமாக இருந்திருப்பார். அதை செய்யாத மகனே, அதை அப்படி பண்ணாத மகளே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லும்போது அதை கேட்பதற்கு நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்களா? அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்க உங்களுக்கு மனம் இருந்ததா? சில நேரத்தில் இன்னும் ஆண்டவர் பேசிடுவார். பேசுனதுக்கப்புறமும் இல்லை இது ஆண்டவர் இல்லை, இது பிசாசு, இல்லை இது என்னுடைய எண்ணம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதையே சிலர் செய்கிறீங்க. அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை. தேவனுடைய சத்தத்தை தெளிவாய் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள நீங்கள் முயற்சி எடுப்பீர்களாக. எப்படி நான் புரிந்து கொள்ள முடியும்? எப்படி நான் தெரிந்து கொள்ள முடியும்? அனுதினமும் அவர் சத்தத்தை கேட்குற அனுபவம் நமக்கு இருக்கும் என்றால் அந்த உறவு பலப்படும். அப்போ அவர் பேசுகிறார் என்பதை நீங்கள் உறுதியாய் அறிந்து கொள்ள முடியும். ஆகையால் அனுதினம் அவரோடு உறவாடுவது அவசியம். அனுதினம் ஜெபிப்பது அவசியம். அதே நேரத்தில் அவருடைய சத்தத்தை அனுதினம் கேட்பதும் அவசியம். அப்போ தான் அந்த உறவு பலப்படுகிறது. அப்போ தான் அங்கே உறவு இருக்குன்னே நம்ம சொல்ல முடியும். ஒருத்தரே பேசிகிட்டு இருந்து இன்னொருத்தர் பேசலைன்னா அவங்கக்குள்ளே ஒரு உறவு இருக்கா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான், இல்லைங்களா? அப்போ தேவனுடைய சத்தத்தை தினமும் கேட்கிற அனுபவத்துக்குள்ளே நம்ம கடந்து வரணும். அப்பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய வெற்றியை நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நாம் காண்போம். ஆவியின்படி நடக்கும் பொழுது ஆசீர்வாதத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். அடுத்ததாக இந்த சம்பவத்திலேருந்து நம்ம பார்க்குற காரியம், அந்த மேய்ப்பன் அந்த ஆட்டை கண்டுபிடிக்கும்படியாக அவன் எடுத்த பிரயாசம் எப்படிப்பட்டது. பிரயாசம் இல்லாமல் அந்த ஆட்டுக்குட்டியை மீட்க முடியாது. முள் இருக்கிற ஆட்டை அவன் காப்பாற்ற வேண்டும் என்றால் இவனுக்கும் முள்ளுனால காயங்கள் உண்டாயிருக்கும். ஒரு கற்பாறைக்குள்ளே போய் சிக்கிக்கொண்ட ஒரு ஆடை மீட்க வேண்டும் என்றால் அந்த கற்பாறைகள் குத்தியிருக்கும், கிழிச்சிருக்கும், ரத்தம் வந்திருக்கும். ஒரு
ஒரு மிருக ஜீவனுக்கிட்ட இருந்து காப்பாற்ற வேண்டும் என்றால் அவன் அந்த மிருக ஜீவனோடு போராடி அந்த ஆடை மீட்டு எடுத்திருக்கணும். அப்போ நம்ம பார்க்குறோம், இதிலெல்லாம் ஒரு விலைக்கிரயம் செலுத்தப்படுகிறது. அந்த ஆட்டை மீட்கும்படியாக அந்த மேய்ப்பன் விலைக்கிரயத்தை செலுத்துகிறான். நம்முடைய தேவனும் நமக்காக விலைக்கிரயத்தை செலுத்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 6:20. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம், நாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ரட்சிப்பு நம்ம சுலபமாக பெற்றுக்கொண்டோம். நாம் நம்பினோம், விசுவாசித்தோம், வாயினால் அறிக்கை செய்தோம், ரட்சிக்கப்பட்டோம். ஆனால் அதற்காக செலுத்தப்பட்ட பிரயாசம் மிகவும் அதிகம். ஏசாயா 53 நம்ம வாசித்து பார்த்தோன்னா தெரியும், தேவன் எவ்வளவாய் நமக்காக வேதனைப்பட்டார், எவ்வளவு பாடுகளை நமக்காக சுமந்தார். அந்த பாதை அது கடினமான பாதை. அந்த பாதையில் அவர் கடந்து போய் நமக்கு மீட்பை அவர் பெற்று கொடுத்திருக்கிறார். அப்படின்னா விலைக்கிரயத்தை அவர் செலுத்தினபடினால் நாம் அவருக்கு சொந்தமாக இருக்கிறோம். நம்முடைய சரீரம், நம்முடைய ஆன்மா அவருக்கு சொந்தமானதாய் இருக்கிறது. இந்த ஆவி அவருக்கு சொந்தமானதாய் இருக்கிறது. அப்படி என்றால் ஏன் இஷ்டம் போல நான் வாழ முடியாது. அவருக்கு நான் சொந்தமாக இருப்பேன் என்றால் அவர் சொல்லுகிறபடி தான் என் வாழ்க்கை இருக்கணும். அவர் என்னை விலைக்கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிறபடினால் நான் எனக்கு சொந்தம் அல்ல. என்னுடைய விருப்பத்தின்படி நான் செய்ய முடியாது. நான் அவருக்கு சொந்தமாக இருக்கிறபடினால் அவர் என்னை என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை தான் நான் செய்யணும். அவர் என்னை எப்படி நடத்துகிறார், அவர் என்னை எங்கே நடந்து போன்னு சொல்கிறாரோ அங்கே தான் நான் போகணும். அப்போ நான் அவருடையவனாக இருக்கிறேன். அந்த எண்ணம் நமக்கு இருக்கணும். ஏன் நான் நல்லா இருக்கிறேன், நான் அதை செய்கிறேன், எனக்கு இந்த ஆசீர்வாதம் இருக்குது, நான் இதை செய்கிறேன், அப்படி அல்ல. தேவன் எதற்காக அதை கொடுத்திருக்கிறாரோ, என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை மாத்திரமே நாம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதை தான் தேவன் நம்மிடத்துலேருந்து எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அடுத்தது இந்த சம்பவத்திலேருந்து நாம் பார்க்குற காரியம், அந்த மேய்ப்பன் எவ்வளவாய் சந்தோஷத்தோடு களிக்கூறுதலோடு அந்த ஆட்டை மீட்டு கொண்டு அவன் வந்து அங்கே நண்பர்களோடு அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் தேவன் நம்மை மீட்டு கொண்டபடினால் நம்மை அவர் பார்க்கும் பொழுது அவர் களிக்கூறுகிறார், சந்தோஷப்படுகிறார். இந்த மகனை நான் இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலையிலேருந்து நான் மீட்டு எடுத்துட்டேனே, இன்றைக்கி எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க, எவ்வளோ நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து அவர் சந்தோஷப்படுகிறார். இந்த மகளை இப்படிப்பட்ட ஆபத்திலிருந்து நான் மீட்டு எடுத்துட்டேனே, இப்பொழுது அவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறாங்களே அப்படின்னு பார்க்கும்போது அவர் சந்தோஷப்படுகிறார். அப்படின்னா அவர் நம்மை குறித்து சந்தோஷப்படுகிற தேவனாக இருக்கிறார். சில நேரத்தில் நம்ம எப்படி நம்ம சில காரியங்களை தவறும் போது எப்படி நம்ம திரும்ப ஆண்டவர்கிட்ட போகிறது, எப்படி பேசுகிறது அப்படின்னு தயங்குறோம். ஆனால் அவர் நம்ம எப்படி பார்க்குறார், நான் இவ்வளோ காரியம் செஞ்சுட்டேன், அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் தேவன் அதை பார்க்கவில்லை. இவ்வளவு நீ செய்திருந்தாலும் நான் உன்னை மீட்டு கொண்டேன் என்பதை தான் அவர் பார்க்கிறார். அப்போ நான் பட்ட பிரயாசத்துக்கு பலன் உன்னுடைய வாழ்க்கையில் நான் பார்க்குறேன். ஆகையால் உன்னை பார்க்கும் பொழுது நான் மகிழ்கிறேன். அப்போ அப்படிப்பட்ட தேவனை மகிழ வைக்கும்படியான வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். ஒருபோதும் ஆண்டவர் உங்கள் மேலே கோபமாக இருக்காரோ, இல்லை ஆண்டவர் என்னை நேசிக்கலையோ, இப்படிப்பட்ட தவறான சத்ருவின் எண்ணங்களுக்கு நீங்கள் இடம் கொடாதிருப்பீர்களாக. அவர் உங்களை நேசிக்கிறார். அவருடைய அன்பு அது மிகுதியானதாய் இருக்கிறது. அவர் உங்களை நேசிக்கிறபடினால் உங்களை பார்க்கும் போதெல்லாம் அவர் களி கூறுகிறார், சந்தோஷப்படுகிறார். வசனத்தில் வாசிக்க கேட்போமா? செப்பனியா 3:17. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கெம்பீரமாய் களி கூறுவார். இந்த வசனத்தில் பார்க்குறோம், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்தப்போ உங்கள் பேரை கேட்கும்போது அவர் மகிழ்கிறார். ஏனென்றால் அவர் தான் உங்களை ரட்சித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்து இருக்கிறார். அப்படின்னா அவருடைய அன்பை உங்களுக்கு இன்னும் அதிகமாய் வெளிப்படுத்துகிறார்.
அது மட்டும் இல்லை, அவர் என்ன பண்ணுகிறாராம், கெம்பீரமாய் களி கூறுகிறார். ஹல்லேலூயா. இந்த ஆத்துமாக்களை நான் மீட்டெடுத்து விட்டேனே, இவர்களை என் சொந்த ஜனமாக நான் மாற்றி விட்டேனே என்று சொல்லி அவர் களி கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். உங்களை பார்க்கும்போது அவர் மகிழ்ச்சி அடைகிறார். ஆகையால் தேவனுடைய இருதயத்தை குளிர பண்ணும்படியாக இன்னும் அநேக ஆத்துமாக்களை அவரண்டை நடத்துவோமாக. அவர் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். அவர் உங்களை பார்க்கும்போது உங்கள் மேல் மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்பதை மறந்து போயிடாதீங்க. அதுதான் உங்களுடைய பலன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலனாக இருக்கிறது. அவர் உங்களை பலப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உங்களுடைய அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை மீட்கும்படியாக அப்பா நீர் கர்த்தாவே உம்மையே கொடுத்த அன்பை நாங்கள் நினைத்து உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா, நல்ல மேய்ப்பனாக எங்களை தேடி வந்து எங்களை மீட்டு கொண்டீர், எங்களை ரட்சித்தீரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா கர்த்தாவே, நாங்கள் ஆவியின்படி நடக்கத்தக்கதாக, மாம்சத்துக்கு இடம் கொடாதபடிக்கு உங்களுடைய வார்த்தையின்படி நடக்கத்தக்கதாக நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, ஒப்பு கொடுக்குற ஒவ்வொருவரையும் அப்பா நீர் அந்த நன்மையை, அதன் மூலமாக உண்டாகும் ஆசீர்வாதத்தை காண செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, அது மட்டுமல்ல அப்பா, அப்பா நாங்கள் உங்களுக்கு சொந்தம் என்கின்ற உணர்வோடு வாழ, அப்போ நான் சம்பாதிச்சது, நான் பெற்றுக்கொண்டது, இது என்னுடையது, ஏன் இஷ்டம் போல அப்படின்ற எண்ணம் இராதபடிக்கு அப்பா இது உம்மால் வந்தது, நீர் கொடுத்த ஈவு, நான் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன், இந்த ரட்சிப்பினால் எனக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் இவைகள், நான் உமக்கு சொந்தம் என்கின்ற அந்த மனநிலையை ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நாங்கள் உமக்கு சொந்தமாய் இருக்கிறபடினால் உமக்கு பிரியமாய் வாழ எங்களை விட்டு கொடுக்கிறோம். அப்பா, நீர் ஆளுகை செய்வீராக, நீர் எங்களை வழிநடத்துவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஒருபோதும் நீர் எங்களை கர்த்தாவே கடிந்து கொள்ளாதவராய் இருக்கிறீர். எங்களை பார்க்கும்போது நீர் மகிழ்ச்சியாய் களி கூறுகிற தேவனாய் இருக்கிறீர். அப்பா, அப்பா அதை நாங்கள் நினைவு கூர்ந்து அப்பா நீர் எங்களை பார்க்கும்போது, எங்கள் பேரை கேட்கும்போது எப்படி நீர் களி கூறுகிறீர், அப்படியாக கர்த்தாவே அப்பா நாங்களும் அநேகரை உம்மண்டை நடத்தி உம்முடைய இருதயத்தில் அந்த மகிழ்ச்சியை ஸ்தாபிக்கத்தக்கதாக, நீர் கர்த்தாவே களி கூறத்தக்கதாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வாழத்தக்கதாக எங்களை இந்த காலை வேளையில் அர்ப்பணிக்கிறோம். அப்பா, நீர் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிற வாழ்க்கை எங்களுக்கு நீர் கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை சந்தோஷப்படுத்துகிற வாழ்க்கையை நாங்கள் வாழ நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்பா, அந்த அர்ப்பணிப்பை நீர் கேட்டு எங்களை நீர் வழி நடத்த போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கே துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.